ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீட்ரூட் சட்னி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு போட்டு பொரிஞ்சோடனே வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடலாம். வரமிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா வதக்கினோடனே பூண்டு, இஞ்சி போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டு அதோட உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த அளவு நல்லா வதங்கினோடனே தேங்காய் திருவல் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அடிப்பிடிக்காமல் வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை போட்டுடலாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்சு அரைச்சி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. கிராமத்து சுவையில் பீட்ரூட் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.